உம்மத்தின் பொது எதிரி, நிரந்தர எதிரி, நிரந்தர நண்பன் என்ற இந்த வாசகம் அரசியலில் அதிகமாக பொருந்தும். அப்படித்தானே? இன்றைக்குமே ஷைத்தான் நமக்கு நண்பனாக, நல்லதை ஏவக்கூடியவனாக, தீயதை தடுக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஷைத்தான் என்பவன், ஷைத்தானும் வானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அவன் எதற்காக வேண்டி வெளியேற்றப்பட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டு வருகின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரையும் வழிகெடுப்பேன், உனக்கு நன்மை செய்வர்கள் ஒருவரையும் காண மாட்டாய். மீலாது நபி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரபீல் அவ்வல் மாதத்தில் மௌலூத் என்ற இந்த விஷயம் நாம் சொல்லுகின்றதா? ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்திருக்கின்றான். அந்த ஷைத்தான் என்பவன் அவனுக்கு நன்மை ஏவ மாட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ஆயிஷாவே, உன்னிடத்திலும் ஷைத்தான் வந்து விட்டானா? நம்முடைய உடலில் இரத்தம் நம்மோடு கலந்து ஒன்றோடு ஒன்றாக கலந்து எப்படி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ஷைத்தான் என்பவன் நம்மோடு இருக்கின்றான். இன்னைக்கு ஜும்மாவிற்கு சீக்கிரமா வரக்கூடிய நன்மைகளை நாம் புரிந்து கொண்டும் செய்யாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு ஷைத்தானுடைய தூண்டுதான் சகோதரர்களே. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا وكثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير. وقال أيضا وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு இந்த ஜும்மாவை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கே ஒரு அருள்கொடையாம் நம்முடைய உயிரினும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும், இன்னும் நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவற்றுமாக. இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாமிய உம்மத்தின் பொது எதிரி என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் பார்ப்போம். இங்கு பேசப்படக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் அப்படியே செயல்படுத்தி நாளை மறுமையில் சொர்க்கம் சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதில் ஒரு படைப்புத்தான் ஷைத்தானுடைய என்று சொல்லக்கூடிய ஒரு இனம். ஷைத்தானை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, அவன் நமக்கு ஒரு எதிரியாக இருக்கின்றான், அவன் ஒரு பகைவன், மனித குலத்திற்கு மனித இனத்திற்கு ஒரு எதிரி என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான். நாம் நினைப்பது போல் ஷைத்தான் என்பவன் நான் நினைப்பது போல் கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் நாம் சில காலங்கள் நண்பராக இருப்பார்கள், ஒன்றோடு ஒன்று இணைந்து நண்பராக உயிரோடு உயிராக இருப்பார்கள். சில காலங்களுக்கு பிறகு அவர்கள் அப்படியே எதிரியாக பகைவனாக மாறிவிடுவார்கள். என்றைக்கும் நிலைத்திருக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே நிரந்தர நண்பன் அல்லது நிரந்தர எதிரி என்பதாக நாம் சொல்ல முடியாது. இந்த நிரந்தர எதிரி, நிரந்தர நண்பன் என்ற இந்த வாசகம் அரசியலில் அதிகமாக பொருந்தும். அப்படித்தானே? இன்றைய உலகத்தில் அரசியல் எடுத்துக்கொண்டால் நிரந்தர பகைவன் அல்லது நிரந்தர நண்பன் என்று அரசியலில் இருக்கின்றார்களா? இல்லை சகோதரர்களே. இந்த அரசியலிலும் இயக்கத்திலும் நாம் சொல்லக்கூடிய அந்த பேச்சிற்கு, அதிகாரத்திற்கு அங்கு இடமில்லை என்று சொன்னால், ஒரு கட்சியில் ஒருவர் பயணித்திருக்கின்றார், அந்த கட்சியில் ஒரு பதவி கிடைக்கவில்லை என்று சொன்னால், அல்லது அந்த கட்சியில் அவருக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால், அந்த இயக்கத்தில் அவருக்கு
ஒரு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் உடனே அந்த இயக்கத்தை விட்டு அந்த அரசியலை விட்டு எந்த கட்சிக்கு எதிராக இருப்பார்களோ, எந்த கட்சியை சார்ந்தவர்களை எதிர் என்று நினைத்தார்களோ அந்த கட்சியில் சேர்ந்து எந்த கட்சியில் பயணித்தாரோ, எந்த இயக்கத்தில் பயணித்தாரோ பல வருடங்களாக நண்பர்களாக அவருக்கு அப்படியே எதிரியாக ஆகிவிடுகின்றார். அப்படித்தானே? இந்த கட்சியில் நிரந்தர நண்பன் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது சகோதரர்களே. அதே போலதான் ஒரு மனிதன் பிறந்தது முதல் மரணிக்கும் வரை, உதாரணமாக 20 வருடம் வாழ்கின்றான் என்று சொன்னால், அல்லது 30 வருடம் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்று சொன்னால், 40 வருடம் அல்லது 50 வருடம் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்று சொன்னால், அந்த வாழ்நாள் முழுவதும் ஷைத்தான் என்பவன் நமக்கு எதிரிதான். இன்றைக்குமே ஷைத்தான் நமக்கு நண்பனாக, நல்லதை ஏவக்கூடியவனாக, தீயதை தடுக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். ஷைத்தான் என்பவன் நம்முடைய பிறந்தது முதல், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்கின்றான் என்று சொன்னால் பிறந்தது மறுமை நாள் வரை, கியாமத் நாள் வரைக்கும் அவன் எதிரிதான். அவன் ஒருபோதும் நண்பனாக ஆக முடியாது என்பதாக திட்டவட்டமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. நீங்கள் ஷைத்தானை எதிரியாக, பகைவனாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஷைத்தான் என்பவன் ஒருபோதும் நண்பனாக நன்மையை உங்களுக்கு ஏவ மாட்டான். ஷைத்தான் என்பவன் உங்களுக்கு பகைவன், உங்களுக்கு எதிரி என்பதாக முதல் ஒரு வசனத்தை அல்லாஹ் திட்டவட்டமாக தெளிவாக கூறிவிட்டான். சகோதரர்களே, நான் சில விஷயங்களை உங்களுக்கு கூறி காட்டுகின்றேன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் ஷைத்தான் எப்படி எதிரியானான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றான். முதல் முறையா நம்முடைய பெற்றோர்களை ஆதம் ஹவ்வா என்று சொல்லக்கூடிய அவர்களை படைத்து சொர்க்கத்திற்கு அனுப்பி சில குறிப்பிட்டு பர்டிகுலரா சில இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீர்கள் என்பதாக சொல்லி அந்த ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். என்ன சொல்லி அனுப்பினான்? அந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க, நீங்கள் இந்த சொர்க்கத்தில் எங்கே வேண்டாலும் சொல்லுங்கள், சுதந்திரமாக இருங்கள், என்ன வேண்டாலும் சாப்பிடுங்கள், ஆனால் இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றான். ஆனால் அந்த ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஷைத்தான் என்பவன் மெதுவா வரான். எப்படி, எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் முதலாக எப்படி ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றான்னு பாருங்க. மெதுவா வந்து சொல்றான், ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் உங்களை ஏன் சொர்க்கத்துக்கு அனுப்பினான்? நல்ல விஷயம்தான். எதற்காக உங்களை இந்த மரத்திற்கு நெருங்க வேண்டாம், இந்த மரத்தில் உள்ள மரங்களை கனிகளை புசிக்க வேண்டாம் என்று எதற்காக சொன்னான் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை எப்போது வேண்டுமென்றாலும் இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி விடுவான். அல்லாஹ் எப்போது வேண்டுமென்றாலும் உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விடுவான். இந்த மரத்தில் உள்ள கனிகளை, பழங்களை நீங்கள் சாப்பிட்டால் ஒருபோதும் நீங்கள் சொர்க்கத்திலே விட்டு வெளிவர முடியாது, நீங்கள் நிரந்தரமாக சொர்க்கத்திலே தங்கிவிடலாம் என்பதாக அந்த ஷைத்தான் ஊசலாட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்துகின்றான். இறுதியாக ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்தை நெருங்குகின்றார்கள், அந்த மரத்தில் உள்ள கனிகளை புசிக்கின்றார்கள். புசித்து அல்லாஹ் அதை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அவங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகின்றான். சகோதரர்களே, அப்போ ஷைத்தான் எந்த அளவுக்கு ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்க வேண்டும். அதே போலத்தான் ஷைத்தானும் வானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அவன் எதற்காக வேண்டி வெளியேற்றப்பட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் குறி காட்டுகின்றான், வஇது குல்லாலில் மலாயிகத்தி இஸ்ஜுது. நீங்கள் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைத்து நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு சிரமணியுங்கள், அவர்களுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்பதாக மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எல்லோரும் சிரமணிந்தார்கள், எல்லோரும் பணிந்தார்கள், மலக்குமார்கள் பணிந்தார்கள். ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர். இப்லீஸை தவிர, இந்த ஷைத்தானை தவிர அங்குள்ள எல்லா மலக்குமார்களும் எல்லா படைப்புகளும் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரமணிந்தார்கள், அவர்களுக்கு சுஜூத் செய்தார்கள். ஆனால் ஷைத்தான் மட்டும் அவன் பணியவில்லை. அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாறாக அவன் பெருமை அடித்தான். என்ன சொன்னான்னு சொன்னால், கால அன கைரும் மின்னுஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நார், நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு சொல்லியிருந்த பாருங்க, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். அதே போல ஹலக்தஹு மின் தீன், ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறும் மண்ணால், களிமண்ணால் படைக்கப்பட்டவர்கள். எப்படி ஒரு நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பு வெறும் சாதாரண மண்ணால் படைக்கப்பட்ட படைப்பிற்கு சிரமணிய முடியுமா? தரம் தாழ்த்த வேண்டுமா? அல்லது நான் சுதி செய்ய முடியும்? எப்படி முடியும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் கேள்வி கேட்கின்றான்.
பெருமை அடிக்கின்றான். நான் தான் படைப்புகளில் சிறந்த படைப்பு, நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்பு என்பதாக ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே பெருமை எடுத்துக் கொள்கின்றான். இறுதியாக ஷைத்தானும் வானத்திலிருந்து கீழே இறக்கி விடப்படுகின்றான். அதே போல ஷைத்தான் என்பவன் அல்லாஹ்விடத்திலே சில அவகாசம் கேட்டான். கீழே இறக்கி விடும் பொழுது இழிவுபட்டவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கீழே இறக்கி விடுகின்றான். அப்படி இறக்கி விடும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் என்பவன் சில அவகாசம் கேட்கின்றான். எதற்காக வேண்டி? நாம் அல்லாஹ்வுடைய சொல்லிற்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டோம், தவறு இழைத்து விட்டோம். அந்த தவறை திருத்தி கொண்டு மீண்டும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுத்தி செய்யலாம் என்று நினைத்து அவகாசம் கேட்டானா? இல்லை சகோதரர்களே, அவன் அவகாசம் கேட்டது எதற்காக என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், கால பிமா அகவைத்தனி லஅகூதன்ன லகும் ஸிராத்தல் முஸ்தகீம். அதாவது அல்லாஹ்விடத்திலே சவால் விடுகின்றான். எப்படி என்று சொன்னால், உன்னுடைய நேரான வழியில் இருந்து கொண்டு உன்னை தொழு வரக்கூடியவர்களை, உனக்கு நன்மை செய்ய வரக்கூடியவர்களை, உனக்கு தர்மம் செய்யக்கூடியவர்களை நான் வழிகெடுப்பேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சவால் விடுகின்றான். ஒருவன் தொழ போகின்றான் என்று சொன்னால் அவன் எப்படியாவது நான் தடுப்பேன். அவன் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று அவன் முற்படுகின்றான் என்று சொன்னால் நான் அவனை தடுப்பேன். ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒவ்வொரு மூமின்களுக்கும் பின்னாலும் நான் இருந்து கொண்டு முன்னும் பின்னும் அவனுடைய வலதுபுறமும் இடதுபுறம் இருந்து கொண்டு அவனை நன்மை செய்ய விடாமல் அவனை தீமை ஏவுவதற்கு நான் அவனை அதிகமாக அவனை வழிகெடுப்பேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அவன் சவால் விடுகின்றான். அவன் சாதாரண ஒரு விதத்தில் சவால் விடவில்லை, சாதாரண ஏழை பணக்காரன் இடத்திலே சவால் விடுகின்ற சவால் இல்லை, சேலஞ்ச் இல்லை. ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி இடத்திலே சவால் விடுவது அல்ல. ஆனால் ஷைத்தானை படைத்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரபஞ்சத்தையும் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே சவால் விடுகிறான் என்று சொன்னால் ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் இடத்திலே சவால் விட்டு வருகின்றான், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரையும் வழிகெடுப்பேன். உனக்கு நன்மை செய்யவர்கள் ஒருவரையும் காண மாட்டாய், உனக்கு நன்மை செய்ய வரக்கூடிய ஒருத்தரையும் காண மாட்டாய், ஒருத்தரும் நான் விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் வழிகெடுப்பேன் என்பதாக ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விடுகின்றான். சகோதரர்களே, அதேதான் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஷைத்தான் எந்த அளவுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், இந்த மௌலூத் நபி, மீலாது நபி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ரபீல் அவ்வல் மாதத்தில் மௌலூத் என்ற இந்த விஷயம் இஸ்லாம் சொல்லுகின்றதா? மௌலூத் எந்த அளவுக்கு ஒரு ஷிர்கான விஷயம். இன்றைக்கும் அதாவது பல காலங்களாக பல தலைமுறைகளாக இந்த மௌலூதை ஓதி வருகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் எல்லா இமாம்களுக்கும் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இந்த மௌலூத் என்பது ஹராம், இது ஷிர்க், இது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்பதாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எதற்காக செய்கிறான்னு சொன்னால் ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தலாம் பாருங்க. அதாவது பல தலைமுறையாக வாப்பாவுடைய காலத்திற்கு பின்னால் அது ஒன்றன் பின் ஒன்றாக செய்து வருகின்றார்கள். நாம் நிறுத்திவிட்டால் அது தவறு என்று அவங்களுக்கு உண்மை என்று புரிஞ்சிடும். அதனால அவங்க செஞ்சாங்க, அப்படி பின்தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. பாருங்க, மௌலூத் என்பது எவ்வளவு ஷிர்கான விஷயம் இஸ்லாம் காட்டி தந்ததா? இவர்கள் அந்த வருடத்திற்கு ஒரு முறைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகின்றார்கள். உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பாசம் இருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய சொல் செயல் அங்கீகாரம் அதனை பின்தொடர்ந்து அதனை பின்பற்றி வாழ்ந்தால் நம் சொர்க்கம் சொல்லலாம். ஆனால் தேவையில்லாமல் இஸ்லாத்து இல்லாத ஒரு விஷயத்தை அவர்கள் செய்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அது அல்லாஹ்விடத்திலே நாளை நன்மையாக ஆகாத சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுலஃபா ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாதை கொண்டாடினார்களா? அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்திலே கொண்டாடினார்களா? இல்லை. உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் 4 ஹுலஃபா ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆட்சி காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாதை கொண்டாடினார்களா? மௌலூத் என்ற இதை ஓதினார்களா? இல்லை சகோதரர்களே. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிட்டத்தட்ட 40-50 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்விலே அந்த கிட்டத்தட்ட அந்த 50 வருடத்திலே ஒரு முறையாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌலூத் என்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார்களா? மௌலூதை கொண்டாடினார்களா? தன்னுடைய கணவருக்கு செய்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை சகோதரர்களே. மௌலூத் என்ற விஷயம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, புதிதாக பித்அத், இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்றைக்கு செய்கின்றார் என்று சொன்னால் அது முழுவதும் நாம் அதை அதிகமாக மக்களிடத்தில் சொல்லி ஷிர்க் என்ற விஷயத்திலிருந்து விலை வாழ வேண்டும் சகோதரர்களே. இப்படி ஷைத்தான் நம்மளை பல விதமாக ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி தீமையை செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்குகின்றான் சகோதரர்களே.
ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியமித்திருக்கின்றான். அந்த ஷைத்தான் என்பவன் அவனுக்கு நன்மையை ஏவ மாட்டான், தீமையை மட்டும்தான் ஏவான். அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒரு மலக்குமாறு நியமித்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த மலக்குமார்கள் நன்மையை மட்டும்தான் ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்பதாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஷைத்தான் என்பவன் எங்களிடத்தில் இருப்பது போல் உங்களிடத்திலும் இருப்பானா? ஷைத்தான் உங்களிடத்திலும் இருப்பானா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சஹாபாக்கள் கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், என்னுடன் ஷைத்தான் இருப்பான். ஆனால் ஷைத்தான் என்பவன் எனக்கு நன்மையை மட்டும்தான் ஏவுவானே தவிர தீயதை ஒருபோது ஏவ முடியாது, நன்மையை மட்டும்தான் ஏவுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல இன்னொரு சம்பவம் என்று சொன்னார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் ஒவ்வொரு மனைவிமாரிடத்தில் இருப்பார்கள், இரவில் தங்குவார்கள். அதே வழக்கமாக இருந்தது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தங்கியிருந்தார்கள். கொஞ்ச நேரம் கழித்து நபி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் கோபமாக வீட்டில் இருந்தார்கள். நபி அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கின்றார்கள், கோபமாக இருக்கின்றார்கள். நம்முடைய இந்த கட்டத்தில் நம்முடைய மனைமார்கள் எப்படி இருப்பார்கள்? சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்டோம்னா, வீட்டுக்கு வந்துட்டோம்னா போதும், பெரிய சண்டை. நான் எல்லாரையும் சொல்லல, குறிப்பிட்ட சில பேர்கள் மட்டும்தான் சொல்றேன். யார் இந்த மாதிரி இருக்கிறார்களோ அவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபமாக இருக்கும் பொழுது நபி அவர்கள் ஒன்றுமே சொல்ல நேரா உள்ள வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ஆயிஷாவே, உன்னிடத்திலும் ஷைத்தான் வந்து விட்டானா? பாருங்க, சிம்பிளா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்கிறாங்க. யா ஆயிஷாவே, உன்னிடத்திலும் ஷைத்தான் வந்து விட்டானா என்பதாக கூறும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்திலும் ஷைத்தான் இருப்பானா? நபி அவர்களுடைய மனைவிமாரிடத்திலும் ஷைத்தான் என்பவன் இருப்பானா என்று சொல்லும் பொழுது ஆம் என்று பதிலளித்தார்கள். அப்பனா ஷைத்தான் என்பவன் எல்லாரிடத்திலும், நம்ம இடத்தில் மட்டுமல்ல, நபி அவர்கள் சஹாபாக்கள் நபிமாருடைய மனைவிமாரிடத்தில் எல்லாரிடத்திலும் இருப்பான் ஷைத்தான், ஒவ்வொரு மனிதனும் ஷைத்தான் இருப்பான் என்பதாக தெளிவாக தெரிகின்ற சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன ஷைத்தான் யஜ்ரி மஜ்ரதம் என்பதாக கூறுகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷைத்தான் என்பவன் ஒவ்வொரு மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடுகின்றான். ரத்தம் எங்கே இல்ல, நம்முடைய உடலில் ரத்தம் நம்மோடு கலந்து ஒன்றோடு ஒன்றாக கலந்து எப்படி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ஷைத்தான் என்பவன் நம்மோடு இருக்கின்றான். நம்ம எங்கேயும் தேடி போவதில்லை. இன்னைக்கு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நாம் இன்றைக்கு நன்மைதான் செய்கின்றோம், 5 வேளை தொழுகின்றோம், அவ்வப்போது உம்ரா செல்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், மக்களுக்கு தான தர்மங்களை அள்ளி கொடுக்கின்றோம். ஆனால் நம்ம இடத்துல ஷைத்தான் வரமாட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக எல்லாரிடத்திலும் ஷைத்தான் கண்டிப்பாக இருப்பான் சகோதரர்களே. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் ஷைத்தான் இருப்பான். நாம் அதாவது கெட்ட விஷயம் நடக்கக்கூடிய இடத்தில் தான் செல்ல மாட்டோம், நாம் நல்ல நடக்கக்கூடிய இடத்தில் தான் இருப்போம் என்று நினைத்தால் கண்டிப்பாக அங்கும் ஷைத்தான் இருப்பான், ஷைத்தான் வழி எடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சகோதரர்களே. எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய விஷயத்தில் ஷைத்தான் உள்ள வந்து அவங்களுடைய மனதை கெடுக்கின்றான் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை கூறி காட்டுகின்றேன் சகோதரர்களே. ஒரு முறை மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நன்றாக கேளுங்க சகோதரர்களே, ஒரு அருமையான ஒரு சம்பவம். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய தோழர்கள் 2 பேர்கள் சேர்ந்து பசியோடு இருக்கின்றார்கள். 3 பேர் பசியோடு இருக்கின்றார்கள். நேர அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கின்றார்கள். அவரோடு சென்று, நாம் பசித்திருக்கின்றோம், ஆனால் அதை நேராக டைரக்டா கேட்காமல் சில விஷயங்களை கூறி நம்ம கேட்டால் அபூபக்கர் அவர்கள் நமக்கு ஏதாவது உதவி செய்வார்கள், உணவை தருவார் என்று புரிந்து கொண்டு நேர அபூபக்கர்ட்ட போயிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், யா அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றானே, பசித்தவருக்கு என்ன கூறி காட்டுகின்றான், பசித்தவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறி ஒரு சில கொஸ்டின்களை நேராக எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு பசிக்கிறது, எனக்கு உணவு இருந்தால் கொடுங்க என்பதை கேட்காமல் சுத்தி வளைச்சி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அபூபக்கர் அதை புரியாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசனத்திற்கு அப்படியே ஒரு விளக்கத்தை கூறுகின்றார்கள். ஆம் தோழர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறி காட்டுகின்றான், பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும், பசித்தவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், அது நன்மையான விஷயம் என்பதாக அந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள்.
கடைசி அந்த மூவரும் இது வேலைக்காகாது. அபூபக்கர்ட்ட போயிட்டோம்னா நம்ம அவங்க விளக்கத்தை மட்டும் கரெக்டா சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்ணலாம், நேரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாம் செல்லலாம் என்பதாக கூறிவிட்டு நேரா 3 தோழர்களும் நபி அவர்களை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். அந்த 3 தோழர்களும் வரும்பொழுது நபி அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த நம்முடைய தோழர்கள் ஏதோ ஒன்று தேவைப்படக்கூடியவதாக இருக்கிறார்கள், ஏதோ ஒன்று கேட்பதாக வருகின்றார்கள் என்று புரிந்து நேரா வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் இப்படி இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் அதனை புரிந்து அவங்க சொல்றாங்க, இதோ என்னுடைய 3 ஆடுகள் இருக்கின்றது, என்னுடைய வீட்டில் 3 ஆடு இருக்கின்றது, அந்த 3 ஆட்டினுடைய பாலை கறந்து நீங்கள் குடியுங்கள், அதே போல இங்கேயே நீங்கள் தங்கி விடுங்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே திண்ணை தோழர்கள், திண்ணை சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய சில சஹாபாக்கள் தோழர்கள் அங்கு தங்கியிருந்தார்கள், வழக்கமாக தங்கியிருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் இங்கு தங்கிவிடுங்கள், தினமும் அந்த ஆட்டிலிருந்து பாலை கறந்து புசியுங்கள், குடியுங்கள், இங்கேயே தங்கிவிடுங்கள் என்பதாக அந்த 3 தோழர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். இதனை வழக்கமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 3 தோழர்களும் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை சார்ந்த 2 தோழர்களும் தினமும் ஆட்டிலிருந்து பாலை கறப்பார்கள், தினமும் குடித்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து தூங்கி விடுவார்கள். தினமும் இதான் நடக்கும். நன்மையான விஷயங்களை செய்வார்கள், இரவு நேரங்களிலே பாலை அந்த ஆட்டிலிருந்து பாலை கறப்பார்கள், குடிப்பார்கள், நபி அவர்களுக்கும் ஒரு பாத்திரத்தில் பாலை வைத்து விட்டு தூங்கி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் அந்த பாத்திரத்தில் பார்த்து அந்த பாலை எடுத்து குடித்துட்டு அவங்க ரசூலுல்லாஹ் தூங்கிடுவாங்க. இதுதான் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி அவங்கள்ட்ட போயிட்டாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போல ஆட்டிலிருந்து பாலை குடித்து விட்டு அவர்கள் படுத்திருக்கின்றார்கள். அவரிடத்தில் ஷைத்தான் மெதுவா வரான். எப்படி அந்த சஹாபாக்களிடத்தில் ஷைத்தான் எப்படி ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் பாருங்க. மெதுவா நபி அந்த மிக்தாத் ரலியல்லாஹு சொல்றான், தோழரே மிக்தாத் அவர்களே, நீங்கள் பாலை கறந்து ரசூலுல்லாஹ்க்கு வச்சிருக்கீங்க, ஆனா ரசூலுல்லாஹ் எங்க போயிருக்காங்க தெரியுமா? அன்சாரி அவங்க இடத்துல போயிருக்காங்க. அன்சாரி என்று சொன்னால் மதீனாவாசிகள் நம்ம அனைவருக்கும் தெரியும். அன்சாரி என்று சொன்னால் அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னிடத்தில் இருந்த 2 மனைவிமாரை ஒரு மனைவிமாரை தலாக் செய்துவிட்டு மற்றவருக்கு திருமணம் செய்து கொடுத்தவர், அதிகமாக தானம் தர்மம் செய்யக்கூடியவர்கள் அன்சாரி என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அன்சாரி அவங்க இடத்துல போயிருக்காங்க ரசூலுல்லாஹ். அந்த அன்சாரி அவங்க சும்மா விட்டுருவாங்களா? எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவை கொடுத்து தான் அனுப்புவார்கள். சாப்பிடாமல் ஒருபோதும் வரமாட்டாங்க, சாப்பிடாமல் விட மாட்டார்கள் அன்சாரிகள். அதனால் மிக்தாதே, நீ அந்த பாலை எடுத்து குடிச்சிருங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் ஏதாவது உணவை முடித்து விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பால் வேஸ்டா போயிடும். ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு வந்துருவாங்க. அதனால அந்த பால் வேஸ்டா போச்சுன்னா யாருக்குமே இல்லாம போயிடும், வேஸ்டா போயிடும், ஹராம் அது என்பதாக ஊசலாட்டத்தை ஏற்படுத்தலாம் மிக்தார் அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ் எப்படியாவது சாப்பிட்டு தான் வந்துருவாங்க, அதனால இருக்கின்ற அந்த பாலை நீ குடித்து விட்டு என்பதாக ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறான். மிக்தார் பாக்குறாங்க, ஆமா அன்சார்ட்ட போனோம்னா கண்டிப்பா அவங்க சாப்பிடாம வரமாட்டாங்களா, அப்படி சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பால் வேஸ்டா போயிருமே, யார் குடிப்பது? எல்லாரும் குடிச்சிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரும் குடிக்க மாட்டாங்க, அந்த பாலை வேஸ்டா போயிடும், வீண் விரயமாயிரும். அதனால என்ன பண்ணலாம், நாம் அந்த பாலை குடித்து விடலாம் என்றால் நினைத்து அந்த பாலை குடித்து விட்டார்கள். குடித்து விட்டுட்டு நேரம் மறுபடியும் படுக்கிறாங்க. மிக்தார் தூங்கி படுத்து அங்கும் இங்கும் புரளுகிறார்கள், தூக்கம் வரவில்லை. என்னைக்குமே ஷைத்தான் 2 விதமாக சோதிப்பான், 2 விதமாக ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். ஏன் இதை செய் என்று சொல்வான், முதலில் இந்த செயலை செய் என்று சொல்வான், பிறகு ஏன் செய்த என்பதாக கேள்வி எழுப்புவான். என்னைக்கு நன்றா புரிஞ்சுக்கிடுங்க, ஷைத்தான் 2 விதமாக குழப்பி விடுவான் மனிதர்களே. இதை செய் என்று சொல்வான், பிறகு இதை ஏன் செய்த என்பதாக குழப்பத்தை ஏற்படுத்துவான், ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அதே போலதான் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்திலே அந்த பாலை குடித்து விட்டதுக்கு பிறகு மீண்டும் ஷைத்தான் வழிகெடுக்கின்றான். மிக்தாத் அவர்களே, நீங்க ஏன் அந்த பாலை குடிச்சீங்க? ஒருவேளை நபி அவர்கள் சாப்பிடாமல் வந்துவிட்டால் என்ன நிலைமை? ரசூலுல்லாஹ் பட்டினியாக போட்டு நிலைமைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்களே. ரசூலுல்லாஹ் பட்டினியா படுப்பாங்களா? நாம் எல்லாம் திருப்தியா நல்லபடியா குடிச்சிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டினியா படுத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? நீங்கள் தான். பாருங்க ஷைத்தான் எப்படி ஊசலாட்டத்தை எடுப்பான் பாருங்க. அவன் தான் குடிக்கவும் வைத்தான், குடித்ததுக்கு பிறகு ஏன் குடித்தா என்பதாக ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார் சொன்னால் எந்த அளவுக்கு ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினா பாருங்க.
அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். அவங்க மிக்தார் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. அங்கும் இங்கும் புரண்டு பறிக்கின்றார்கள். பக்கத்தில் பார்த்தா அவருடைய தோழர்கள் எல்லாரும் அவருடைய ஹக்கா அவருடைய பாலை குடித்து விட்டு நன்றாக தூங்குகின்றார்கள். இவருக்கு தூக்கம் வரவில்லை. நபி அவர்கள் உள்ளே வருகின்றார்கள். உள்ளே வந்தவுடன் நேரா போய் அந்த பாத்திரத்தை பார்க்கறாங்க, பால் இல்லை. உடனே மிக்தா அவங்களுக்கு ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமா போச்சு. ஐயோ, நம்ம தவறு இழைத்து விட்டோம், நபி அவர்களே பட்டினியாக போட வைக்க போகிறோம் என்று அவர்கள் நினைத்து புலம்புகின்றார்கள். நபி அவர்கள் அந்த பாலை அந்த பாத்திரத்தை பார்த்தவுடன் பாத்திரத்தில் ஒன்றுமில்லை. உடனே நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹும்ம ஆதியும் மன் ஆதாமனி, யார் எனக்கு உணவளித்தார்களோ அவர்களுக்கு உணவளி. வா அஸ்கிமின் மன் அஸ்கானி, யார் நீர் போட்டினாரோ அவருக்கு நீர் போட்டுவாயா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ கேட்கும் பொழுது மிக்தார் யோசிக்கின்றார்கள், அந்த துஆவில் நாமும் இருக்கின்றோமே, தினமும் நாம் கறந்து வைப்போம், அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ கேட்கின்றார்கள். நாம் நினைத்தது வேற, அல்லாஹ்விடத்துல அவர்களுக்கு மாற்றமாக துஆ செய்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதாக மிக்தாத் அவர்கள் அதனை யோசித்து எப்படியாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும், அவர்கள் பட்டினியாக படுக்க விடாது என்பதாக நினைத்து நேர மிக்தா அவர்கள் அந்த ஆட்டை அறுத்துறணும். அந்த எந்த ஆட்டிலிருந்து பாலை எடுத்தார்களோ அந்த ஆட்டை அறுத்து நபி அவர்களுக்கு உணவாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்து நேர ஆட்டை போய் அறுக்க போறாங்க. நைட்டு போகும் பொழுது அந்த ஆட்டை பார்த்தால் அதனுடைய மடி கனத்து போயிருக்கின்றது. என்னைக்குமே ஒரு ஆடு அல்லது மாடிலிருந்து பாலை கறக்கும் என்று சொன்னால் மறுநாள் தான் பால் சுரக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை அல்லது 2 வேளை தான் பாலை கறக்க முடியும். ஆனால் ஏற்கனவே கறந்த அந்த ஆட்டிலிருந்து பால் மடி சுரக்காமல் இருக்கும் என்று நினைத்து பார்த்தால் அந்த ஆட்டினுடைய மடி கனத்து போயிருக்கின்றது. அதை பார்த்து ஆச்சரியம் வர்றாங்க மிக்தார் அவர்கள். மீண்டும் அந்த ஆட்டை போய் பாலை கறந்து ஒரு பாத்திரத்தில் நபி அவர்கள் கொடுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்தாங்க பால் என்பதாக சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொல்கின்றார்கள், மிக்தார் அவர்களே நீங்கள் குடியுங்கள், இந்த பாலை நீங்கள் குடியுங்கள் என்று சொல்லும் பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ் நான் குடித்து விட்டேன், நீங்கள் குடியுங்கள். ஓகே, உங்களுடைய தோழர்கள் கொடுங்கள், எனக்கு வேண்டாம், உங்க தோழர் கொடுங்க சொல்லுங்க. அப்போ இல்லை யா ரசூலல்லாஹ், தோழர்களும் குடித்து விட்டார்கள், எல்லோரும் அதை அருந்து விட்டார்கள், நீங்கள் மட்டும்தான் குடிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் வாங்கி அந்த பாத்திரத்தை குடிக்கின்றார்கள். மிக்தார் அப்பதான் சொல்கின்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அவங்க பாலை குடிச்சனைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க மிக்தாத் அவர்கள். உடனே நபி அவர்கள் கேட்கின்றார்கள், யா மிக்தாத், ஏன் சிரிக்கிறீங்க என்பதாக கேட்கும் பொழுது, இல்லை யா ரசூலல்லாஹ், நான் தினமும் உங்களுக்கு நான் பாலை குடித்து விட்டு உங்களுக்கு பாலை கறந்து வைப்பேன். இன்றைக்கு ஷைத்தான் இடத்துல வந்தா ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினா நீங்க அன்சார்ட்ட போனீங்க, கண்டிப்பா பாலை குடித்து விட்டு சாப்பிடாம வரமாட்டீங்கன்னு நினைச்சு அந்த பாலை குடிக்க வைத்து விட்டான். இப்படி அந்த நடந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பல்ல அளவுக்கு தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் சகோதரர்களே. இப்படி சஹாபாக்கள், அதாவது இந்த சம்பவத்தை எதற்காக சொல்கின்றேன் சொன்னால், நபியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் இப்படிப்பட்டவர்கள், இஸ்லாத்தை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள், நபியர்கள் என்ன சொன்னார்களோ எதை செய்து காட்டினார்களோ அப்படியே செய்யக்கூடியவர்கள். அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களையும் கூட ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் நாமளா ஏமாத்திரம் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களிடத்திலும் ஷைத்தான் வழி எடுக்கின்றான், அவருடைய ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் நம்ம ஈஸியா அசால்ட்டா ரொம்ப சர்வ சாதாரணமா ஷைத்தான் வழி எடுத்து போயிடுவான். நம்ம நீங்க தொலை போறோம் என்று சொன்னால் ஈஸியா வழிகெடுத்து இந்த டைம் இருக்கு அப்படி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கு ஷைத்தான் வழிகெடுத்துருவான். ஒரு நன்மையான விஷயங்களை செய்ய போகின்றோம் என்று சொன்னால் ஈஸியா வழிகெடுத்துருவான். இப்படி ஷைத்தான் நம்மிடத்திலும் வராமல் தடுப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, வக்குல் ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும் என்பதாக நபியின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை கூறி காட்டுகிற சகோதரரே. ஆக நாமும் இந்த ஷைத்தானுடைய விஷயங்கள், நிறைய தீமையான விஷயங்கள் இருக்கின்ற தீமையான விஷயங்களை நமக்கு ஏற்படுத்துவான், தூண்டுவான். அப்படிப்பட்ட தூண்டுதலை விட்டு விலகி நாளை சொர்க்கம் சொல்லக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் தந்துள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முதல் ஜும்மாவில் ஷைத்தான் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஊசலாட்டம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து வந்தோம். அதே போலதான் சகோதரர்களே, இந்த ஜும்மாவிற்கு தாமதமாக வருவது, அது எல்லா ஜும்மாக்களிலும் நாம் சொல்லப்படக்கூடிய பேசப்படக்கூடிய கேட்ட ஒரே விஷயம்தான். நாம் ஜும்மாவுடைய ஆரம்பிப்பதற்கு முன்னால், வாங்க சொல்வதற்கு முன்னால் ஒரு சஃப் இல்லை 2-3 சஃப் தான் இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாக இருக்குது. காரணம்
இன்னைக்கு ஜும்மாவிற்கு சீக்கிரமாக வரக்கூடிய நன்மைகளை நாம் புரிந்து கொண்டும் செய்யாமல் இருக்கணும்னு சொன்னால் அதற்கும் ஒரு ஷைத்தானுடைய தூண்டுதான் சகோதரர்களே. இன்னும் டைம் இருக்குது, காலையில் 9 மணிக்கு எழுந்திட்டோம், 11:49 தானே பாங்கு, மெதுவாக போய்க்கலாம், இன்னும் டைம் இருக்குது போய்க்கலாம், இன்னும் டைம் இருக்குது போய்க்கலாம்னு சொல்லி நமக்கு தாமதமாக்கி பாங்கு சொன்னதுக்கு பிறகு வர வைத்தால் அதற்கு என்ன நன்மை? நம்ம எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான், ஜும்மாவிற்கு பாங்கு சொல்வதற்கு முன்னால் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்தால்தான் அந்த பதிவேட்டில் மலக்குமார் எழுதக்கூடிய அந்த பதிவேட்டில் நம்முடைய பெயர் பதிவிடப்படுமே தவிர இமாம் மிம்பரில் ஏறிய பிறகு வந்தால் அது ஜும்மா இல்லை, சும்மா தான் இருக்கும், ஜும்மாவில் சேராது என்பதே நாம் எல்லோரும் தெரிந்த விஷயம்தான் சகோதரர்களே. ஜும்மாவிற்கு சீக்கிரமாக முதலாவதற்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவதாக மாடு, மூன்றாவதாக ஆடு, அப்புறம் கோழி, முட்டை என்பதாக பல நன்மைகள் இருக்கின்றது. ஆனால் அந்த நன்மைகள்லாம் மறந்து இன்றைக்கு நாம் இன்னும் எவ்வளோ காலங்கள் எத்தனையோ ஜும்மாக்கள் எத்தனையோ தலைப்பில் பேசி எத்தனையோ ஜும்மாக்களை கேட்டிருக்கிறோம், இருந்தால் நம்முடைய வருகை என்பது பின்தங்கி தான் இருக்கின்றது, இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கின்றார் சகோதரர்களே. அதனால் நாம் வரக்கூடிய காலங்களில் ஜும்மாவிற்கு சீக்கிரமாக வந்து ஜும்மாவுடைய முழு பலனையும் முழு நன்மையும் பெறக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்துள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.